அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேத்து பார்த்தீங்கன்னா, மாமல்லபுரத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய குளோபல் டூரிசம் சம்மிட் அப்படிங்கிறத நேத்து உலக சுற்றுலா உச்சி மாநாடு அப்படிங்கிறத நேத்து மாமல்லபுரத்துல நடத்தியிருந்தாங்க. அதுல ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆஹ் இந்த சம்மிட் மாமல்லபுரத்தில் நடந்திருக்கு. உலகளாவிய சுற்றுலா மாநாடு அப்படிங்கிறது மாமல்லபுரத்தில் நடந்திருக்கு. அதை தாண்டி இந்த மாமல்லபுரத்துல என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகேவா? ஸ்பெஷல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி முன்னாடியே பார்த்துருந்தோம், ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல பார்த்துருந்தோம். ஸ்பெஷல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அந்த மாமல்லபுரத்துல தான் அந்த ஸ்பெஷல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வரப்போகுது அப்படிங்கறது தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது இப்ப மாமல்லபுரத்துல வரப்போகுது. அதாவது சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. டூரிசம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஏரியாஸ், அந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் உலகத்தரம் வாய்ந்து டெவலப் பண்றதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கறத கொண்டு வராங்க. சரியா? அதை தாண்டி டூரிசம் ரிலேட்டடா பாக்குறப்ப தமிழ்நாடு டூரிசம் பாலிசி அப்படிங்கிறது இருக்கு. 2023 கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அதையும் நம்ம அடிஷனலா இதுல தெரிஞ்சு வச்சுக்கணும். 2023 தமிழ்நாட்டுக்கான சுற்றுலா கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வரப்படும். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அறிவுடையவர் எதிர்காலத்தில் நிகழப்போவதனை முன்னே எண்ணி அறிய வல்லவர், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கிளவரா இருக்கவங்க, இன்டெலிஜென்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ அதை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல வரார் வள்ளுவர். திருக்குறள் 427 அதிகாரம் அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக பூர்வீகத்தை கொண்ட ஒரு காலநிலை விஞ்ஞானிக்கு கிராஃபூட் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. கிராஃபூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கிராஃபூட் பிரைஸ் அப்படிங்கறத யார் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு நோபல் பரிசுகளை வழங்கக்கூடிய ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி அவங்க தான் இந்த பரிசு வழங்குறாங்க. சரியா? ராயல் ஸ்வீடிஷ் சயின்ஸ் அகாடமி அப்படிங்கிற இந்த அகாடமி தான் நோபல் பரிசுகளை வழங்குறாங்க. அவங்க தான் இந்த கிராஃபுட் பிரைஸ் அப்படிங்கிறதையும் வழங்குறாங்க. எதுக்காக வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோ சயின்சஸ்க்காக, புவி அறிவியலுக்காக இந்த விருது வழங்கப்படுது. புவி அறிவியல் அப்படிங்கிற அந்த துறையில வழங்கக்கூடிய ஒரு நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த கிராஃபுட் பிரைஸ் தான். நோபல் இட் இஸ் ஈக்குவலன் டு நோபல் பிரைஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜியோ சயின்சஸ் அப்படிங்கிற பிரிவுல வழங்கக்கூடிய நோபல் பிரைஸ்க்கு நிகரான ஒரு பிரைஸ் அப்படின்னா கிராஃபுட் பிரைஸ். அதை வழங்குறது யாருன்னா ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி அவங்க தான் வழங்குறாங்க. இந்த வருஷம் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு விஞ்ஞானி, அவரோட பேரு வீரபத்ரன் ராமநாதன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. வீரபத்ரன் ராமநாதனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு. சரியா? இவர் தான் பாத்தீங்கன்னா, இந்த வளிமண்டலத்துல கரியமில வாயுக்களை விட சிஎஃப்சி குளோரோஃபுளோரோ கார்பன்கள்னால அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிச்சவர். சரிங்களா? குளோரோஃபுளோரன் கார்பன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஓசோன் லேயரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சது இவர் தான். அதனாலதான் இவருக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. சரிங்களா? இவருக்கு ரொக்க பரிசாக 8 மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனோர் அப்படிங்கிறது வழங்கப்படும். சரியா? ஸ்வீடிஷ் குரோனோர் அப்படிங்கிறத வழங்குறாங்க இந்த பரிசோட சேர்த்து. இது எல்லாமே இதுல வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கிராமி விருது. இந்த கிராமி விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 68வது கிராமி விருதுகள் நமக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்று இருந்துச்சு. அதுல தலாய் லாமா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆடியோ புக் அப்படிங்கிற அந்த சிறந்த ஒளி புத்தகம் அப்படிங்கிற கேட்டகரியில தலாய் லாமா அவர்களுக்கு கிராமி விருது வழங்கப்பட்டிருக்கு. அவரு எந்த புத்தகத்துக்கு இந்த ஆடியோ புக்கை வெளியிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா, மெடிடேஷன்ஸ் த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் தி தலாய் லாமா அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்கு தான் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரு மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஆடியோ புக் அப்படிங்கறத வெளியிட்டு இருந்திருப்பார்.
சோ அதுக்காக இந்த விருது தலாய் லாமா அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு "என் கனவு என் எதிர்காலம்" அப்படிங்கிற திட்டம். சோ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, "உங்க கனவ சொல்லுங்க" அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து வந்திருந்துச்சு. அந்த "உங்க கனவ சொல்லுங்க" அப்படிங்கிற திட்டத்துல மக்களுடைய வாலண்டியர்ஸ வச்சு மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சஜஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு வெப்சைட்ல அப்டேட் பண்ணி நமக்கு கியூஆர் கோட் மாதிரி தருவோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா, "என் கனவு என் எதிர்காலம்" அப்படிங்கிற திட்டம் கொண்டு வராங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது இது ஒரு இணையதளமாக இருக்க போது. அந்த இணையதளத்த என்னைக்கு தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அப்படிங்கிற பகுதியில இந்த "என் கனவு என் எதிர்காலம்" திட்டத்தினுடைய இணையதளத்த தொடங்கி வைக்க போறாங்க. அதுல இளைஞர்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே அதுல டேட்டா அந்த ஒரு விஷயத்த சஜஷன்ஸ வந்து குடுக்குறப்ப, அரசாங்கம் இளைஞர்களுக்கு தேவையான விஷயத்த வந்து பண்ணி குடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த "என் கனவு என் எதிர்காலம்" அப்படிங்கிற திட்டத்துக்கான இணையதளத்த வெளியிட போறாங்க. சோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல பிப்ரவரி 4ஆம் தேதி "என் கனவு என் எதிர்காலம்" திட்டம் தொடங்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன்னும் நாளைக்கு செய்தித்தாள்ல இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள பார்க்கலாம் இது ரிலேட்டடா. சோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.